பார்த்து வருகிறோம். ஜெயலலிதாவை இந்து தலைவர் என்று குறிப்பிட்ட அண்ணாமலைக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விரிவான விவரங்கள். அதிமுக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்த ஜெயலலிதா அவர்களை ஒற்றை மத தலைவர் போல சித்தரித்து அவதூறு பரப்பும் அண்ணாமலைக்கு கடும் கண்டனம் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம் உள்ளிட்ட மற்ற மதங்களுக்கு பொதுவானவராக ஜெயலலிதா திகழ்ந்தார் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் பொற்கால ஆட்சி தந்தவர் ஜெயலலிதா என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசல்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்காக செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல கிறிஸ்தவர்கள் புனித தலமான ஜெருசலம் சென்று வருவதற்கு அரசு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததும் ஜெயலலிதா அவர்கள்தான் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி எந்த விதமான ஜாதிக்கும் மதத்துக்கும் ஒருபுறம் ஒரு பாரபட்சம் பாராமல் அனைவருக்கும் ஒரு பொதுவானவராக தங்களுடைய தலைவி திகழ்ந்ததாக அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அண்ணாமலை தனது சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஜெயலலிதா அவர்கள் இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் வேண்டுமென்றே பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.